அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று காலையில் கைது பண்ணுறாங்க. நைட்டோட நைட்டை வெயிலில் வெளில வாங்கி இந்த ஆட்சியை விட மாட்டேன். முழுக்க அவர் விஜய்க்கு நன்றி தெரிவிக்கணும். திமுக அரசியலுக்குள்ள ஒரு பெரிய சக்தி, ஒரு பேக்கிங் உள்ள ஒரு பெரிய தலைவர்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்டாலினுக்கு ஆதரவான தன் குரலை ரொம்ப தீர்க்கமாக உறுதியாக பேசுகிறாரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனோட இந்த இதை அவர் டீல் பண்ண விதம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மாறி இருக்குது. அமைச்சர் நிர்மல்குமார் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு பதத்தை பயன்படுத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு, காவல்துறையை பயன்படுத்தி தாவேக அரசு தனக்கு சாதகமான விஷயங்களை பண்றாங்கிற. திமுக தனி மெஜாரிட்டி வந்து ஒரு தனி ஆட்சியா ஸ்டாலின் நடத்தினாரு. இப்போ நீங்க நடத்துறது 4 கட்சி கூட்டணி ஆட்சி. நீங்க 4 கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கனால தான் ஆதவர்ஜுனாவை கிளீனா எதிர்த்து ஒரு கருத்தை வீரபாண்டியன் சொல்றாரு, தப்பு. ஸ்டாலின் 21 வந்த மாதிரி மெஜாரிட்டி நீங்க வராம 108 வந்ததுனால தான் நீங்க வந்து நம்பிக்கை துரோக காங்கிரஸையும் இது முஸ்லீம் லீக்கையும் மதவாத முஸ்லீம் லீக்கையும் மதவாதம் தான். 108 இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் யார் ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப தேர்தலுக்கு போக தயாரா? விஜய்க்கு மும்முனை போட்டியில இம்பாக்ட் தெரியாமலே 35 வந்தவருக்கு செல்வாக்கு இருக்குங்கிறதா நீங்க கிளைம் பண்றீங்க. இது வாக் த டாக்னு சொல்றேன். எஸ்எக்ஸ் வித்யாவில இருந்து சிவி சண்முகத்துல இருந்து ஹெல்த் விஜயபாஸ்கர்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர்ல இருந்து இவங்கெல்லாம் எடப்பாடியை விட்டு போறது தமிழக அளவில் எடப்பாடியை பாதிக்காது. வடி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று காலையில் கைது பண்ணுறாங்க. ஒரே போர்க்களம் மாதிரி இருந்தது. அவர் நான் சொந்த வண்டியில் வரேங்க, நான் போங்க வரேன்னா முடியாது, நீங்கள் போலீஸ் ஜீப்பில் தான் ஏறணும்னு கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இது பண்ணி ஏற்றி பெரிய புது நடந்தது. ரிமாண்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க. நைட்டோட நைட்டை வெயிலில் வெளில வாங்கி இந்த ஆட்சியை விட மாட்டேன், பழிக்கு பழி பார்த்துருவாங்கிற மாதிரி பேசுகிறாரு. என்ன நடந்தது சார்? அவருடைய இந்த செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? தென் மாவட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி வந்து மிகப்பெரிய ஹீரோ ஆகிட்டார். முழுக்க அவர் விஜய்க்கு நன்றி தெரிவிக்கணும். தாவேக அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கணும். திமுக அரசியலுக்குள்ள ஒரு பெரிய சக்தி, ஒரு பேக்கிங் உள்ள ஒரு பெரிய தலைவருங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. பெரிய ஹீரோயிசம் மாட்ட ஆகிப்போச்சு. காரணம், ஒரு மேடை பேச்சுக்கெல்லாம் வந்து ரிமாண்ட் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டே அடித்து தள்ளிட்டு பல சுப்ரீம் கோர்ட் கேசஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி ஒருத்தரை வழக்கு போட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்து இது பண்ணுறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுங்கிறது வந்து தெளிவாட்டே தெரியுது. மாரிதாஸ் அவர் முன்னோட மாரிதாஸுக்கு வியூஸ் வந்து ஹெவியாக போகுது. முன்னாடி போன வியூஸோட மாரிதாஸுக்கு ஹெவியாக போகுது. இன்னும் சொல்ல போனால் நான் முன்னாடி தம்பி சவுக்கு சங்கரை சூப்பர் ஸ்டார்மே, இப்பவும் சவுக்கு சங்கருக்கு நல்ல வியூஸ் இருக்குன்னு தான் மாதவன் சொன்னார். நான் அதை செக் பண்ணலை. பட் தம்பி மாரிதாஸ் சூப்பர் ஸ்டார் ஆயிரம் போலுக்கு வெப்புலகில். காரணம், நீங்கள் ஒரு பேசுனதுக்காகவே கைது பண்ணி அதில் ஒன்றும் இதாகி அது வெளியே வராது. பட் மாரிதாஸை பொறுத்தளவில் அந்த விஷயம் பெண்ணை பற்றி உள்ளதை தவிர்த்திருக்கலாங்கிறது என்னோட பார்வை. அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பட் நீங்கள் அதுக்காக அவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிடலாங்கிறதுல வந்து அவர் ஹீரோவாகிறார். அதே மாதிரி இன்னைக்கு அரசியல் அரங்கத்துக்குள்ள, அது வெப்புலகில் யூடியூபர்ஸ் மத்தியில் இன்னைக்கு அரசியல் அரங்கத்துக்குள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி வந்து ஒரு பெரிய ஹீரோவாட் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நின்னார். எவரி இன்ச் அவர் ஸ்ட்ராங்காக தான் நின்னார். அவர் ஸ்டாலினுக்கு ஆதரவான தன் குரலை ரொம்ப தீர்க்கமாக உறுதியாக பேசுகிறாரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனோட இந்த இதை அவர் டீல் பண்ண விதம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மாறி இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே உணர்றாங்க. குறிப்பாக அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து என்னங்க மேடையில் பேசுறதுக்கெல்லாம் போய் ரிமாண்ட் பண்ணுறதா, என்னங்க இதுன்னு அடித்தது வந்து அரசுக்கு வந்து ஒரு பெரிய பாடமாக தான் நான் இதை பார்க்குறேன். இதில் அவர் பேசின விஷயத்தை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் எப்படி அவர் வந்து கிட்டத்தட்ட இப்படி பண்ணனா இதுதான் அனுபவிப்பாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் அமைச்சர் நிர்மல்குமார் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு பதத்தை பயன்படுத்துறாரு. இது எப்படி எடுத்துக்கலாம்? ரவுடித்தனங்கிறது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மேல ஒரு மோசமான இமேஜை கொடுக்கறதுக்காக போட்டாரு. ரவுடித்தனங்கிறது தலைவர் காலில் விழுந்து கெஞ்சினாலும் அவரை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்றது அது வேற விஷயம். அது நீங்க வந்து போலீஸுக்குள்ள பேசுனதுக்கு இவர் சொல்றாரு. இதை சேர்த்துக்கிறதும் நிர்மல்குமார் அல்ல. நிர்மல்குமாரே நாளைக்கு விஜய் நினைச்சாருன்னா அப்படி நினைக்கல. அந்த அவருக்கு எதிராக நமக்கு ஒன்றும் இல்லை, நத்திங் அகெயின்ஸ்ட் ஹிம். பட் அந்த கட்சியோட நிலைமை அதுங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ அதெல்லாம் சொல்றதுக்கு நிர்மல்குமாருக்கு பெர்ராகேட்டிவும் கிடையாது, உரிமையும் கிடையாது. எனவே அவர் ஒரு சின்ன ஒரு மூவை வந்து அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற அவருக்கு இருக்கிறாங்க இல்லையா,
அவர்கிட்ட காம்படிட் பண்ணி தான் மேலே வர்றதுக்கு சொல்ல மூச நுணுக்கமாக பண்ணுறாரு. அது நமக்கு புரியுது. பட் இதில் இதோட அதாரிட்டி வந்து நிர்மல்குமார் அல்ல. அந்த இடம் வந்து சொன்னாங்க, நான் மறுத்துட்டேன்னு சொல்லும்போது மேட்ரு எண்ட்ஸ் தேர். இதில் அவர் என்ன வந்து ராஜினாமா செய்ய சொல்லி வேலை பேசுகிறாங்க, என்ன வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டதை தாவேக்கா எதிர்பார்க்கலையோ அந்த ஸ்ட்ரோக் அவங்க? இல்லை, அது அரசியல் ரீதியாக செய்யத்தானே செய்வாங்க. இப்போ அதில் வந்து காவல்துறையில் உள்ளவங்க இதை பற்றி பேச முடியாது, பேசுனாங்களா இல்லையான்னு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, காவல்துறையை பயன்படுத்தி தாவேக்கா அரசு தனக்கு சாதகமான விஷயங்களை பண்ணுறாங்கங்கிற இம்ப்ரெஷனை கொடுக்கறதுக்கு அவர் பேசுகிறாரு. அதான் இந்த குண்டத்துக்கு அவர் போடுவாருன்னு தாவேக்கா கணிச்சிருக்க மாட்டாங்களோ? ஷுரூடு பொலிட்டிஷியன்ஸ் அது சொல்லத்தானே செய்வாங்க. என்ன நடக்குன்னு சொல்லும்போது வந்து அது சொல்லத்தான் செய்வாங்க. அது தாண்டி அவர் நம்ம ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை அணுகுனாரு, நிதானமாக தீர்க்கமாக அணுகுனது தான் பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் அவருக்கு இமேஜ் கூடி இருக்குது. அவர் இமேஜ் கூடினது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாட்டே மாறி இருக்குங்கிறதா 100% உண்மை. தமிழக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இதை 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 கண்டித்து தெளிவான ஒரு அறிக்கை அனிதாவுக்கு ஆதரவாட்டு ஸ்ட்ராங்காகவே விட்டுருந்ததே நம்ம பார்த்தோம். இந்த அரசு இந்த பேச்சை நீங்க ஒரு அவதூறு பேச்சுங்கிறீங்க, ஆனா அரசு வந்து இது சமூக அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுற விதத்துல பேச்சு, இது வந்து வழக்கம் போல சொல்றது அந்த செக்ஷன்ல போட்டுருக்காங்க, மெக்கானிக்கலா சொல்றதா. அது வந்து ஒரு பெரிய விஷயமா காட்டுறதுக்காக, அஃபென்ஸ் மேட் அவுட் பண்றதுக்காக சமூக அமைதிக்கு உருவிளைத்தது, பங்கம் விளைத்தது, கலவரம் வந்துடும் அது இதுன்னு பேசுறதெல்லாம் வழக்கம்தான். வழக்கமா ஒரு பெருசா காட்டுறதுக்காக சொல்றதாம். ஜாதி கலவரத்தை தூண்டும் விதமாக, ஜாதி கலவரம் தூண்டும் விதமாக பேசுனாங்கன்னு ஒரு 1.5 மாசம் கழிச்சு கேஸ் போட்டா 1.5 மாசமா எதுவும் நடக்கலையே. அந்த பேச்சுக்கு அப்புறமும் எதுவும் ட்ரையலும் நடக்காது, ஒன்றும் நடக்காது, சார்ஜ் ஷீட்டும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சும்மா ஒரு இதுக்காக, அதிகாரத்தை காட்டுறதுக்காக, முகமது ஸ்டாலின் சொல்றாருல்ல, அதிகார ஆணவத்தை காட்டுறதுக்காக பண்றது. இதுல அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, சிவசங்கருக்கு சம்மன் கொடுக்குறாங்க, இன்னும் நிறைய முன்னாள் அமைச்சர்களை டார்கெட் பண்றாங்க, பழி வாங்குறாங்க. ஆதவர்ஜுனா அந்த மேடையில பேசும்போது கரூர்ல எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதை மிச்சம் வைக்காம விடமாட்டோன்னு பழி வாங்குற துணியில பேசுறாங்க. ஆதவர்ஜுனா விடுங்க, வீரபாண்டியன் ஆதவர்ஜுனாவை நீ நக்கல் அடிச்சுட்டாப்ல. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். டே ஒன்னே சொல்றேன், உங்க கட்சி 4 கட்சி கூட்டணி ஆட்சி. இப்ப ஸ்டாலின் 2021 பண்ணது தனி ஆட்சி. ஸ்டாலின் முதல்வர்னு ஒரு 2/3 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு திமுக தனி மெஜாரிட்டி வந்து ஒரு தனி ஆட்சியா ஸ்டாலின் நடத்தினாரு. இப்ப நீங்க நடத்துறது 4 கட்சி கூட்டணி ஆட்சி. நீங்க 4 கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கனாலதான் ஆதவர்ஜுனாவை கிளீனா எதிர்த்து ஒரு கருத்தை வீரபாண்டியன் சொல்றாரு, தப்பு, அது தவறு, அப்படி பேசக்கூடாதுன்னு ஆதவர்ஜுனாவுக்கு பாடம் எடுக்கிறாரு வீரபாண்டியன். 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு சிபிஐ வந்து ஒரு அமைச்சரை, நீங்கெல்லாம் என்னையா அமைச்சர், அளந்து பேசுங்கய்யா, இப்படியெல்லாம் பேசக்கூடாதியா, தப்பியான்னு சொல்றாரு. இதைத்தான் நானே வந்து, நீங்க ஹெட்டே மாதிரி கலைச்சிக்கிட்டு தனி மெஜாரிட்டிக்கு போங்க. நீங்க 5 நிமிஷம் பேசணும், ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டோம், 10 நிமிஷம் பேசணும், இவர் துரைமுருகன் தோக்கடிச்சுலாம் பேசுறதுலாம் அர்த்தம் இல்லை. உங்க அளவு உயரம் வீரபாண்டியன் உங்களை நக்கல் அடிச்சுக்கிட்டு உங்களை மறுத்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது கூட்டணி தர்மம்ன்றாங்க அவங்க. எங்க அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். ஸ்டாலின் நடத்தினது தனியாட்சி, அவர் தலைமைக்கு வந்தது ஒரு 133 இடம் அவருக்கு தனியா, அவர் மட்டும் தனியா. டோட்டலா எவ்வளவு வந்து 156 இடங்கள் வந்திருக்கு அவங்களுக்கு. அது 75 தானே எடப்பாடி கூட வந்திருக்கும். அது போக மீதியெல்லாம் இவர் தான் ஜெயித்தாரு. நியர்லி 2/3 மேல ஜெயித்தாரு. அது வந்து ஃபுல் பிளட்ஜ்டு சீஃப் மினிஸ்டர். நீங்க ஃபுல் பிளட்ஜ்டு சீஃப் மினிஸ்டரே இல்ல. கூட்டணி தர்மம்லாம் அங்கே பேச்சு இல்லை, கம்பல்ஷன் உங்களுக்கு. ஸ்டாலின் 21 வந்த மாதிரி மெஜாரிட்டி நீங்க வராம 108 வந்ததுனால தான் நீங்க வந்து காங்கிரஸையும், நம்பிக்கை துரோக காங்கிரஸையும், இது முஸ்லீம் லீக்கையும், மதவாத முஸ்லீம் லீக்கையும், மதவாதம் தான் அதுல என்ன பின்ன என்ன இருக்கு? அதுல நான் ஒருத்தன் தான் இதை ஆணித்தரமா சொல்றேன். நீங்க இந்துக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய, சனாதன தர்மத்தை போற்றி பாதுகாக்கக்கூடிய, இந்திய தர்மத்தை, இந்திய மதத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய, இந்தியாவில் தோன்றிய மதங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய பாஜகவை மதவாதம்னு இந்த கம்யூனிஸ்ட்காரங்க சொல்லுவாங்களாம். முஸ்லீம் லீக் எம்எல்ஏ மந்திரி முஸ்லீம், எம்எல்ஏக்கள் முஸ்லீம், கட்சி தலைவர் முஸ்லீம், பேசுறது முஸ்லீம், இடஒதுக்கீடுக்கு ஏற்கனவே இருந்த எம்பி முஸ்லீம். இது மட்டும் மதவாதமற்ற கட்சியா? மைனாரிட்டி தானே சார். மதவாதம்னா மதவாதம் தான் சார். அப்படி மைனாரிட்டி மதவாதம் நீங்க பேசி தான் கர்நாடகாவில் பாஜக அன்னைக்கு ஸ்வீப் பண்ணி நிற்கிறாங்க, யூபியில் பாஜக வளர்ந்துருக்கிறாங்க, பீகாரில் பாஜக அன்னைக்கு சாம்ராட் சௌத்ரி, ஒரு கோரி கம்யூனிட்டி, எப்படி கோரிஸ் வளர்ந்தாங்கிறது இப்போ தான் பார்த்தேன். கோரிஸ் விவசாயிகள் அதெல்லாம் ஓகே. அந்த கம்யூனிட்டி சாம்ராட் சௌத்ரி வந்து இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறாரு. காரணம், நீங்க வந்து மதவாதம்ங்கிறது எந்த ரூபத்தில் வந்தாலும் மதவாதம் தான். இந்த பெரும்பான்மை இந்துக்கள் பண்ணா மட்டும் அது மதவாதம் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு. ஆனால் முஸ்லீம் லீக் பண்ணா மட்டும் அது நியாயம். என்ன சொல்றேன்னா, உங்க அரசு, விடுதலை சிறுத்தைகள்,
மதவாத முஸ்லீம் லீக்கு, துரோக காங்கிரஸ், இவங்களை உள்ளிட்ட 4 கட்சி கவர்மெண்ட் தான். அதனால தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து ரிவிட் அடிக்கிறாரு வீரபாண்டியன். நான் சொல்றேன்னா டே 1ல இருந்தே நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு இம்பாக்ட் என்னன்னு தெரியாமலே 35 எடுத்துட்டீங்க. இம்பாக்ட் என்னன்னு தெரியாமலே 35 எடுத்துட்டீங்க. இம்பாக்ட் வந்து எம்ஜிஆரோட 4.6 உங்களுக்கு அதிகம். பட் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. ஏன் நீங்க ஹெக்டே மாதிரி தனியாட்சி போலாம? ஏன் இவங்கள நம்பி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கு இழுக்கு தானே. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி தோத்து போனவங்களோட எச்சம் மிச்சம் தான் 2, 5. ஸ்டாலின் முதல்வர் தோத்து போனவர் தானையா இந்த காங்கிரஸ். அதில் தப்பி பிழைச்சவங்க ராகுல், இவர் விஜயும் எடப்பாடியும் மீறி தப்பி பிழைச்சவங்க விஸ்வநாதன், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அந்த அமைச்சர், இவங்க 2 பேரும் அமைச்சராக இருக்கிறாங்க. அதே மாதிரி தப்பி பிழைச்சவர் தான் இவர் நம்ம வன்னியரசு, அவர் அமைச்சர், ஷாஜஹான் அவர் அமைச்சர். இப்போ இவங்கெல்லாம் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி அந்த கட்சியில் 10க்கு 8 பேர் தோக்கும்போது ஜெயித்து வந்த 2 பேர் அமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ இது என்ன ஒரு அரசு? அந்த அரசுல ஸ்டாலின் முதல்வர் ஜெயித்த 2 சிபிஎம்மோட அவுட் சைட் சப்போர்ட்டை வாங்கிட்டு இருக்கனால தான் நீங்க ஸ்டாலினை பற்றி பேசும்போது அவர் நக்கல் அடிச்சு ரிப்பீட் அடிக்கிறாரு. இல்ல இது போஸ்ட் போல் அலைன்ஸ் அப்படிதானே இருக்கும்னு மாணிக் தாகூர் சொல்றாரு. இல்ல ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மாணிக் தாகூர் சொல்லலைங்க. மாணிக் தாகூர் எங்க வேணாலும் ஜாலரா அடிச்சு அரசியல் பண்ணுவாருங்க, அவருக்கு சொல்லலைங்க. நான் பிரைமரி லீடரா இருக்கக்கூடிய விஜய்க்கு சொல்றேங்க. மாணிக் தாகூர் போன்றவங்க அதைத்தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன துரோகத்தையும் செய்யறதுக்கு தயங்காதவங்க. ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எழுத்து ஒர்க் பண்ணி அரசியலில் வெற்றி பெற்று கடைசியில் அவங்களுக்குள்ள இயற்கை நீதிப்படி அவங்கள மெய்காப்பாளர்களே கொல்லப்பட்ட ஒரு நபரை தலைவியா அன்னையா ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணிக் தாகூர். அவராகத்தான் சொல்லுவார், அவராகத்தான் சொல்லணும். அவர் அது சொல்றதுல ஒன்றுமே தப்பு இல்லை. பட் வீரபாண்டியன் வந்து சிபிஐக்காரர் வந்து அவங்க அவுட் சைட் சப்போர்ட்டராக இருக்கிறாரு. அவர் மாணிக் தாகூரோட வீரபாண்டியம் பற்று, சண்முகம் பற்று பதவிக்குள்ள ஒட்டல்ல. அவங்க வந்து ஆதவர்ஜனாவை ரிவீட் அடிக்கிறாங்கல்ல. ஆனா இது ஒரு விமர்சனம் தானே. ஆனா அவங்க நாங்க என்ன இருந்தாலும் இந்த ஆட்சி கவிழ்க்க மாட்டோம், ஆதரவு கொடுக்காம வெளியே எடுக்க மாட்டோம்லாம் சொல்றாங்க. அப்ப விமர்சனம் அதை வச்சுட்டு போறாங்கன்னு தானே சொல்றது. விஜய்க்கு இமேஜுக்கு சொல்றாங்க. நீங்க 5 நிமிஷத்துல தோக்கடிச்சிருவோன்னு சொன்னீங்கல்ல, நீங்க 108ல தான் இருக்கிறீங்க. ஹெக்டே மாதிரி கலைச்சிக்கிட்டு நீங்க 140 வாங்க, 160 வாங்க. அதான் நான் சொல்றேன். உங்களுக்கு இம்பாக்ட் தெரியாமலே 35 வந்தவங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகளோட இப்போ இருக்கிறாங்க. அது இல்லைன்னா இப்படி ஒரு ஸ்டாலின் மாதிரி ஃபுல் பிளஜ்டு சிஎம் அல்ல நீங்க. முக ஸ்டாலின் 2021 இருந்த மாதிரி ஃபுல் பிளஜ்டு சிஎம் அல்ல விஜய். அது சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட். இது கம்பல்ஷன்ல 4 கட்சி கொலிஷன் கவர்மெண்ட். வேற யாரும் பேசலைங்க, நான் மட்டும்தான் அதை பேசுறேன். ஏன்னா அங்க முஸ்லீம் வந்து மதவாதம் இருக்குதுன்னு சொன்னா உண்மையிலே மோடி மேல பற்றுக்கொண்ட இந்து மதத்தின் காவலாக இருக்கக்கூடிய தாண்டிங்க நாடா தோன்றான ரவீந்திரன் துரைசாமி போன்றவங்களுக்கு தான் அந்த விஷயத்தை வந்து சுட்டி காட்டக்கூடிய மனசு வரும். ஸோ நாம அந்த உண்மையை வெளிப்படையா சொல்றோம். இதுல இந்த தோழமை கட்சிகள் கூட்டம் போட்டதே இதை கவுண்டர் பண்றதுக்கு தானா? நம்ம இந்த மாதிரி திமுக ஆதரவு கட்சியில இருக்கோம், திமுக ஆதரவு வாக்குகள் அந்த ஆட்சி நடக்குதுன்னு கவுண்டர் பண்றதுக்காக தான் தோழமை கட்சி போட்டு புதிய கூட்டணி உருவாயிடுச்சுன்னு அறிவிச்சிட்டாரு நிர்மல்குமார். புதிய கூட்டணி உருவாகுங்கிறதான் என்னோட கணிப்பும். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி கிடையாது. ஆனால் விஜய் தான் இதில் வந்து மாற்று முடிவு எடுத்து போனோம். இவங்க பிடியில் இருக்கிறதா ஸ்டாலின் மாதிரி நானும் ஒரு ஃபுல் பிளஜ்டு சிஎம் தான், அரகுர சிஎம் இல்லை நான். ஸ்டாலின் 2021 ஸ்டாலின் மாதிரி தான் நான். 5 நிமிஷத்தில் பேசி தோக்கடிச்சிங்கல்ல, அவர் ஃபுல் பிளஜ்டாக இருந்தார்ல, நீங்கள் ஃபுல் பிளஜ்டு இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது கண்ணெதிர என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன். அதுக்கு முடிவெடுக்க வேண்டியது விஜய் தான். விஜய்க்கு அந்த முடிவை இப்போ எடுத்தாலும் கூட அவருக்கு வந்து இப்போ சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படின்னா இன்னைக்கு அவர் ஹெக்டே மாதிரி கலைச்சிட்டு தேர்தலுக்கு போனாருன்னா ஸ்டாலின் முதல்வராக எடப்பாடி முதல்வராங்க, அதில் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதுவே அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன் தான். பட் உங்களுக்கு அந்த உங்களை பற்றி நீங்கள் பிரகடாஷியோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி 5 நிமிஷம் பேசுனேன் போயிட்டாருலாம் சொல்கிறதுல உண்மையிலே நம்பிக்கை இருக்கும்னா அது ரியலி யூ மீன் இட். இஃப் யூ ரியலி மீன் இட், இட் இஸ் அப் டு விஜய் டு டேக் த கால். அதான் நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் வந்து ஹெக்டே மாதிரி கலைச்சிக்கிட்டு தனி மெஜாரிட்டிக்கு வாங்க. மும்முனை போட்டி உங்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு, மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வந்து 4 கட்சி கூட்டணி கட்சியின் முதல்வர் தான்.
ஸ்டாலின் மாதிரி சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்டோட முதல்வருங்கிற அந்த அந்தஸ்தும் பெருமையும் உங்களுக்கு கிடையாது. இல்ல ஒரு அதுக்காக தான் இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா படலம், இடைத்தேர்தலை நோக்கி நகர்றது, தனக்கே விசிலே 118 வந்துடணுங்கிறது நோக்கி தான் இந்த பயணம். அதுவே மோசடித்தனமா வர்றது தானுங்க. நான் சொல்றது ஸ்டாலின் அப்படி மோசடி பண்ணியா வந்தாரு? அவர் வரும்போதே 2/3 எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் முதல்வர் ஜெயித்துல தனியாட்சி இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தனியாட்சிக்கு முயற்சி பண்ணி நிரூபிச்சுக்கிட்டு பவர் பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் தாவேக்காவும் ஒரு கட்சி தானே, அவங்களும் பவர் பாலிடிக்ஸ் அப்படிதானே பண்ணுவாங்க. தப்புன்னு சொல்ல வரலையே. அப்ப எங்க அளவு உயரம் இவ்வளவுதானே ஒத்துட்டு போங்க. அப்படின்னா எங்க அளவு உயரம் இவ்வளவுதானே ஒத்துட்டு போங்க. அல்லது ஸ்டாலினுக்கு 2001 உயரத்துக்கு ஹெக்டே மாதிரி டிசால்வ் பண்ணிட்டு வாங்க, வந்தா நம்ம ஒத்துட்டு போறோம். 108 இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் யார் ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப தேர்தலுக்கு போக தயாரா இருக்கும்? அது எப்படி ஆட்சி தக்க வைக்கணும்னு தானே யோசிப்பாங்க சார். அதுதானே அப்படி அல்ல. விஜய்க்கு மும்முனை போட்டியில இம்பாக்ட் தெரியாமலே 35 வந்தவருக்கு செல்வாக்கு இருக்குங்கிறதா நீங்க கிளைம் பண்றீங்க. யூ வாக் த டாக்னு சொல்றேன் நான். மீண்டும் நான் சொல்லிட்டேன், இட் இஸ் அப் டு விஜய் டு டேக் த காஸ். அது இல்ல இவர் நமக்கு எதிரான ஒரு நோக்கத்தோட பேசலாம்னு நினைச்சீங்கன்னா தட்டி விட்டுட்டு போங்க. அதை பற்றி நமக்கு ஒண்ணும் இல்லை. பட் யதார்த்த சூழ்நிலையை கண்ணாடி மாதிரி நான் பிரதிபலிக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ இந்த எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியா ராஜினாமா பண்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தாவேக்கால போய் சேர்றாங்க. இதனால விஜயோட இமேஜ் ஏதாவது அடி வாங்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதனால எடப்பாடிக்கு லோக்கலா பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிவி சண்முகத்தால விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல பாதிப்பு தான். இப்போ மற்றவங்கள போட்டு சமாளிக்கிறாரு. பசுபதி எல்லாம் போட்டு அவர் பசுபதி கொஞ்சம் ஸ்ட்ராங் மேன், பாமகலேருந்து வந்த மாதிரி தெரியுது. ஸோ அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தெரியுது, நம்ம தெரியுது. பட் பாதிப்பு தான். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பெரிய பாதிப்பு. ஏமா அவர் கொஞ்சம் தொழிலதிபர், காலேஜ் நடத்துகிறாரு, ஜல்லிக்கட்டு அது இதுன்னு அவருக்குன்னு ஒரு எப்பவும் நல்லாவே ஜெயிக்கிறார். ஆமாம், தொடர்ச்சி வெற்றி தான். அப்போ இவர் தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கிறார். ஸோ அவருக்குன்னு புதுக்கோட்டை இதில் ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு நீங்கள் இணைப்புலாவே பெருசாக காட்டணும். ஸோ புதுக்கோட்டைக்குள்ளே அது எடப்பாடியை பாதிக்கத்தான் செய்யும். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் கரூர் இந்த சம்பவத்துக்கு பிறகும் செந்தில் பாலாஜி தரப்போட அதிரடிக்கு பிறகும் நான் செந்தில் பாலாஜி கேண்டிடேட் தான் ஜெயிப்பாருன்னு நினச்சேன். ஸோ ஓகே, இவர் ஜெயித்துட்டாரு. அப்போ கழிஞ்ச தடவை தோத்தவர் தான், பட் இந்த தடவை ஜெயித்துட்டாருன்னு சொன்னால் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகும் திமுக தாவேக்கா அரசியலை தாண்டி எம்ஆர் விஜயபாஸ்கர் ரெட்டால ஜெயித்திருக்கு. ஸோ அதுதான் பார்க்கணுங்க. நீங்கள் திமுக தாவேக்கா அரசியல்னு ஒரு கட்டமைப்பு ஆதவர்ஜனா உருவாக்க பார்க்குறாரு. அது உண்மைக்கு புறம்பானது. முழு பூசணிக்காய சோகத்தில் மறைக்கிறதுங்கிறது தான். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகும் பல பேர் இறந்த கரூர் சம்பவத்தில் திமுக இவர் மேலேயும் அவர் மேலேயும் குற்றம் சாட்டிட்டு கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து ஆதவர்ஜனா சென்சூர் பண்ணணும்னு ஒரு இது சுப்ரீம் கோர்ட் அணியிருக்காங்கல்ல. இந்த மிகப்பெரிய சம்பவம் நடந்த பிறகும் எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த 2 சம்பவத்தையும் தூர தள்ளி அவர் ஜெயித்திருக்கிறார். ஸோ அப்போ அவருக்கு கரூரில் ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்யுது. பட் கமலக்கல்யாணி ஒருத்தரை போட்டு புதிய சக்தியாட்டும் எடப்பாடி அதை பார்த்துட்டு தான் இருக்கிறார். எனிவே எஸ்எக்ஸிபியாவில் இருந்து சிவி சண்முகத்தில் இருந்து இவர் ஹெல்த் விஜயபாஸ்கர்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர்ல இருந்து இவங்கெல்லாம் எடப்பாடியை விட்டு போகிறது தமிழக அளவில் எடப்பாடியை பாதிக்காது. அந்தந்த ஏரியாவுக்குள்ள எடப்பாடியை பாதிக்குது. தமிழக அளவில் இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா தமிழக அளவில் அன்னைக்கு சசிகலா வெர்சஸ் எடப்பாடி, தினகரன் வெர்சஸ் எடப்பாடி, ஓபிஎஸ் வெர்சஸ் எடப்பாடி மாதிரி இப்போ எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஆள் இல்லை. இதுதான் நான் திரும்ப இன்னொன்று சொன்னேன். எதிர்காலத்தில் அந்த கட்சி பழனிசாமி கையில் போகிறதுக்குள்ள சூழல் தான் அதிகங்கிறதே நான் என்னோட கருத்தாக பதிவு